guys, welcome to Cine News. மீண்டும் விபத்தில் சிக்கியிருக்கிறார் அஜித் குமார். உடல்நிலை எப்படி இருக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் அஜித் குமார் இப்போது கார் ரேஸில் கவனம் செலுத்தி வருவது அனைவருக்குமே தெரியும். போர்ச்சுகல் நாட்டில் நடக்கும் ரேஸில் இப்போது அஜித் பங்கேற்றுள்ள நிலையில் அவரது கார் மீண்டும் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. துபாயில் பயிற்சியின் போது அவரது கார் விபத்தில் சிக்கிய நிலையில் மீண்டுமே அவர் கார் விபத்தில் சிக்கியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் தற்போது உச்ச நட்சத்திரங்களில் ஒருவர் தான் அஜித் குமார். இவரது படங்கள் எப்போது ரிலீஸ் ஆனாலும் அதற்கு மாபெரும் ஓப்பனிங் கிடைக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். என்னதான் சினிமாவில் உச்சத்தில் இருந்தாலும் அஜித்துக்கு எப்போதுமே கார் ரேஸில் தான் அதிக ஆர்வம். முன்பு சினிமாவில் நடிக்கும் போதே கார் ரேஸிலும் அவர் கவனம் செலுத்தி வந்தார். இடையில சில ஆண்டுகளாக கார் ரேஸை அவர் விட்டிருந்த நிலையில் இப்போது மீண்டும் கார் ரேஸில் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார். இதற்காக அவர் அஜித் குமார் ரேசிங் என்ற பெயரில் தனியாக டீமையும் ஆரம்பித்து இருக்கிறார். கடந்த மாதம் துபாயில் நடைபெற்ற 24 மணி நேர கார் ரேஸில் அவரது அணி பங்கேற்றது. இதில் மிக சிறப்பாக செயல்பட்ட அஜித் குமார் ரேசிங் 3வது இடத்தை பிடித்தது. துபாயை தொடர்ந்து இப்போது போர்ச்சுகல் நாட்டில் கார் ரேஸ் நடைபெறுகிறது. அதிலுமே அஜித் குமார் ரேசிங்குக்கு பங்கேற்கிறது. இதற்காக அவரது டீம் ரெடியாகி வருகிறது. இதற்கிடையே அஜித் குமார் சமீபத்தில் அளித்த பேட்டியொன்றில் அவரது கார் விபத்தில் சிக்கியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். போர்ச்சுகல் ரேசிங் தொடர்பாக அஜித் மேலும் கூறுகையில், இங்கு ரேஸ் செய்யும் போது நன்றாகத்தான் இருக்கிறது, புத்துணர்ச்சி தருகிறது. கார் ரேஸ் ஜாம்பவான் அயர்டன் சென்னா இங்குதான் தனது முதல் ஃபார்முலா ஒன்றை வெற்றியாக பதிவு செய்திருந்தார். அவர் வென்ற அதே ரேஸ் சர்க்கிளில் ரேஸ் செய்வதை நம்ப முடியவில்லை. இது பெருமையாக இருக்கிறது. இது ஈஸியான சர்க்கியூட் இல்லை. அதிலும் குறிப்பாக கடைசி செக்டாரை டெக்னிக்கலாகவே அணுக வேண்டும். இங்கு எனது கார் ரேஸ் டைமிங் குறைந்து வருவது மகிழ்ச்சி தரும். இந்த ரேஸ் நன்றாகவே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் காலை நடந்த பயிற்சி சுற்று மோசமாக போனது. எனது கார் மிக மோசமான விபத்தில் சிக்கியது. மெக்கானிக் மற்றும் டீம் உறுப்பினர்களின் தீவிர முயற்சியால் காரை சரி செய்துவிட்டனர். இதன் காரணமாகவே தகுதி சுற்றுக்குள் எனது கார் தயாரானது. இதற்கு நான் எனது டீமுக்கு நன்றி சொல்லியே தீர வேண்டும். கார் விபத்தில் சிக்கினாலும் அஜித் பாதுகாப்பாகவே இருக்கிறார். இதன் காரணமாகவே சில மணி நேரத்தில் நடந்த தகுதி சுற்று போட்டியில் அவரால் பங்கேற்க முடிந்தது. இந்த ரேஸில் அஜித் பங்கேற்கும் போட்டியை காண பலரும் நேரில் சென்றுள்ளனர். மேலும் நேரலையிலும் பார்வையாளர்கள் அதிகம் இருப்பதாக குறிப்பிட்டு நெறியாளர் கேள்வி எழுப்பியதற்கு நடிகர் அஜித், எனக்கு மிகவும் பிடித்த இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸை இப்போது பலரும் ஃபாலோ செய்ய தொடங்கியுள்ளது எனக்கு மகிழ்ச்சியை தருது. எனது ரசிகர்கள் மட்டுமின்றி நான் என்ன செய்கிறேன் என்பதை அக்கறையுடன் கவனிக்கும் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று அவர் அதில் கூறியிருக்கிறார். அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியானது. மகள் திருமேனி இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் அஜித் குமாருடன் த்ரிஷா, அர்ஜுன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பும் கிடைத்திருக்கு. அடுத்த கட்டமாக அவரது குட் பேட் அக்லி படமும் வெளியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.